ஹலோ. என் பேர் சண்முகமுத்து. நான் சென்னையில் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். இந்த ஒரு வாரம் 10 நாளாக நியூஸ் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய்ஜி ரொம்ப 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 போராடி கடைசியாக அவரோட வெற்றியை அடைஞ்சிருக்காரு. விஜய்ஜிக்கு என்னோட மனம் கனிந்த பாராட்டுக்கள். எங்களை மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம். ஏண்டா மக்களோட வரி பணத்தை எடுத்து கோடி கோடியா, லட்சம் கோடியா சம்பாரித்து வெளிநாட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் தீவுகளை வாங்கி போடவும், கம்பெனிகளை வாங்கி போடவும், தொழில் பண்ணவும் செஞ்சு கொண்டிருந்த ஒரு பெரிய ஆட்சி முறை, இத்தனை வருட காலங்களாக நடந்த இந்த ஆட்சி முறையை மாற்றி தாங்கள் வருகை தந்ததுக்கு மிக்க 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 நன்றி. நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். கஜானா காலி, கஜானா காலி. ஆமாம், கஜானா காலி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் வேறு இருக்கும். நான் வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் 10% 20% ஜிஎஸ்டி கட்டுறேன். நான் டாஸ்மாகில் போய் லிக்வர் சாப்பிட்டா அதுக்கு நான் வரி கட்டுறேன். இப்போ எல்லா வரியும் கஜானாவுக்கு கொண்டு வராமல் வெளிநாட்டு தீவுகளுக்கு போய் சேர்ந்து 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 மக்களை ரொம்ப பொருளாதார இடைஞ்சலில் சிக்க வச்சு அதை நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முதல் வேலையாக இதிலிருந்து எங்களை மீட்டு கொடுக்கணும், காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சொன்னால், விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் உங்கள் கையில் இருக்குது. ஈடிக்கிட்டே போக வேண்டாம். நீங்கள் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனை முடுக்கி விட்டு நூற்றுக்கணக்கான ரைடுகளை பண்ணணும். அந்த ரைடில் கிடைக்கக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல திட்டங்களை செய்வீங்கன்னு நாங்கள் நல்ல எதிர்பார்க்குறோம். திரும்பவும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.